எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பாலக்கீரை முட்டை பொடி மாஸ் செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு கட்டு பாலக்கீரை வாங்கி பறிச்சிட்டு நல்லா அலசிட்டு இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. வெங்காயம் ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க, பெரிய வெங்காயமாக. இப்போ அடுப்பில் வானல் வச்சுருக்குறேங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. எண்ணெய் தேவைன்னா முட்டை போடுறதுனால இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட நம்ம விட்டுக்கலாங்க. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம தூளாக அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ நம்ம கீரை சேர்த்துக்கலாங்க. கீரை இப்போ வதங்கிட்டு இருக்குதுங்க. நான் தண்ணியே விடலைங்க. இதில் இருக்கிற தண்ணியிலேயே அப்படியே சுண்டுட்டுங்க. அதே போதுங்க, நம்ம தண்ணி தெளிக்கணுன்ட்டு இல்லை. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. இது ஒரு கட்டு கீரை சின்ன கட்டுங்க, அதனால் நான் கொஞ்சமாகவே சேர்த்துக்கிறேங்க. உப்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா 3/4 வாசிக்கு கீரை வதங்கட்டுங்க. அப்படியே தண்ணி பத்தலைனாலும் லேசாக தண்ணி கொஞ்சமாக தெளிச்சிட்டு நம்ம வதக்கிக்கலாங்க, போதும். இது பாலக்கீரைங்கிறதுனால தண்ணி வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது வதங்கட்டுங்க. தண்ணி தெளிக்காமையே 2 நிமிஷத்துக்கு மறுபடியும் கூட இப்போ வெந்துடுச்சிங்க. இப்போ 3/4 பதத்துக்கு நல்லா வெந்துடுச்சிங்க. இப்போ நான் ஒரு 2 முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கிறேங்க. இப்போ இதை சேர்த்துக்கலாம். முட்டை எத்தனை போடணுங்கிறது நம்ம விருப்பங்க, நம்ம சேர்த்து கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் சேர்த்து போட்டோம்னா கூட நிறையா உபரி ஆகுங்க, நல்லா ருசியாகவும் இருக்குங்க. வெங்காயமும் முட்டையும் போடுற அளவு நம்ம விருப்பங்க. இப்போ இதை நல்லா பொரித்து எடுத்துக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் கீரை வெந்துருங்க. நல்லா தண்ணி வற்றி சுண்டி நல்லா பொடி மாஸ் பதத்துக்கு எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சுங்க. நல்லா தண்ணி சுண்டிடுச்சிங்க. கீரையும் வெந்துடுச்சிங்க. முட்டையும் பொடி மாஸ் பதத்துக்கு வந்துடுச்சிங்க. இப்போ பாலக்கீரை பொடி மாஸ் தயாராகிடுச்சிங்க. உப்பு காரம் சரி பார்த்துக்கலாங்க. அடுப்பை நிறுத்திடலாங்க. ரொம்ப நேரமும் வதக்கக்கூடாதுங்க. முட்டை போட்டு அது கொஞ்சம் வெந்த உடனே 2 நிமிஷத்துலேயே எடுத்துடணுங்க. இல்லைன்னா கடுக்குன்னு ஆகிடுங்க. அப்புறம் முட்டை ருசியை போயிடும். அவ்வளோதாங்க, பாலக்கீரை பொடி மாஸ் தயாராகிடுச்சிங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.